ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நேற்று உலகமே விநாயகர் சதுர்த்தி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எல்லோரும் பண்ணியிருந்தீங்களா? விநாயகர் சதுர்த்தி பண்ணலையா? பிள்ளையார் வாங்கி வச்சு, கொடை வாங்கி வச்சு அது பண்ணலை. உண்மையான பிள்ளையாரனுடைய அந்த ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு, நான் விக்ன விநாசக ஆத்மா, எப்போ நான் விக்ன விநாசக ஆத்மா ஆகிறேனோ அப்போ தான் என்னால் மற்றவங்களுக்கு கூட விக்ன விநாசக ஆக்க முடியும். இப்போ எல்லோருடைய விக்னங்களை, தடைகளை நீக்கக்கூடியவங்க நீங்கள் சொல்லி ஏற்கனவே நேற்றே பாபா நமக்கு நிறைய வரதானத்தை கொடுத்துட்டாரு. அதனால் அப்படி சங்கல்பம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் விக்னமே கிடையாது, வாழ்க்கையில் தடையே கிடையாது, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை, எந்த சேலஞ்சு கிடையவே கிடையாது. அது இருக்குன்னு ஒன்றும் இல்லாதது கூட பெருசாக நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லோருமே இங்கே வந்திருக்கீங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதிலும் முக்கியமாக இந்த வைகுண்ட பீஸ் கார்டனுடைய 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் நடக்க போகுது. இது பாபா நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. யாருக்குமே கிடைக்காத, உலகத்தில் எத்தனையோ இடத்துல ரிட்ரீட் சென்டர் கட்டியிருக்காங்க. நான் பல ரிட்ரீட் சென்டர் பார்த்துருக்குறேன், பல ரிட்ரீட் சென்டர் யூடியூப்பில் பார்த்துருக்குறேன், ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான இடம். இந்த வித்தியாசமான இந்த வைகுண்ட பீஸ் கார்டனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேர் கொடுத்து, நமக்கு ஆள் தெரியாது எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஏதோ ஊருக்கு கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க, மகாபலிபுரம் வந்திருப்பாங்க, இங்கே வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்னத்து சாரி ஜகா டூண்டா, உலகம் ஃபுல்லாக சுற்றியாச்சு, தேடியாச்சு. இந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்த நாங்கள் பார்த்ததில்லை. இந்த இடம் ஃப்யூச்சரில் ரொம்ப பெருசாக போகுது. அது பாபா என்ன செய்வாரோ தெரியாது. பேரு கூட இவ்வளோ நல்ல அழகான ஒரு பேர் அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு சரோவர் சரோவர் சரோவர், அது இதுன்னு வச்சுட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் வைகுண்டத்தினுடைய அந்த ஒரு பீஸை அமைதியை, குஷியை, சக்தியை, கார்டனை அனுபவிக்கிறதுக்கான இடம். கடைசி நேரத்தில் எல்லாருக்குமே தேவையான ஒரு குணம் சொல்லலாம், சக்தி சொல்லலாம், எது வேணும் சொல்லிக்கலாம். இப்படி தான் தெரியல நமக்கு, இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணவே இல்லை. இது பாபா, இதுவும் அவருடைய மேஜிக் தான். இந்த மாதிரி சடன் பிளான் உருவாக்கி இதை பார்க்குறதுக்கு மதுபன்லேருந்து, டெல்லியிலேருந்து ஆள் இனிமேல் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ண போகிறோம் சொல்லி அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ அந்த மானசரோவர் பார்த்துருக்கீங்க இல்லையா? இதில் யாருமே பிளான் பண்ணவே இல்லை. பிளான் பண்ணாமல் அது எப்படி வரும்? இந்த இடமும் அப்படி தான், இந்த பில்டிங்கும் அப்படி தான். இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இடமும் பிளான் இல்லாமல் வந்தது தான். இப்போ அந்த மானசரோவர் பாருங்கள், கரெக்டாக எப்படி அமைஞ்சிருக்கு. எல்லாருடைய ஆசை கைலாசத்துக்கு போகணும், இறைவனை அடையணும், அந்த மகா ஜோதியை பார்க்கணும், ஈசனோடு ஒன்றி போயிடணும். அதுக்கு போகிற வழியில் நம்ம மானசரோவரில் குளிச்சுட்டு போனோம். இப்போ அந்த மானசரோவர் அங்கே செட் ஆகி போச்சு. இது எந்த ஊர்லேயும் ரிட்ரீட் சென்டரில் இது இல்லை. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மானசரோவர் ரிட்ரீட் சென்டர் இருக்கு. பட் மானசரோவர் ரிட்ரீட் சென்டரில் இந்த மாதிரி அழகான பாண்டோ இல்லை அங்கே ஒரு லிங்கத்தை வச்சுக்கிறதோ, இது வர்றவங்க புதுசாக நமக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இன்னும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ புதுசாக வரவங்களுக்கு சேவை செய்கிறது கூட
இது ஒரு நல்ல ஒரு அழகான வாய்ப்பு பாபா உருவாக்கிட்டார். மதுபனில் நம்முடைய சீனியர் பிரதர்ஸ் என்ன சொல்வாங்கன்னா, எப்படியோ பப்ளிக் அட்ராக்டிவ் பிளேஸ் பண்ணணும். இது மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிறதுனால பப்ளிக் இங்கே வரணும். அதை நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கோங்க. அது பக்தி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் ஊரில் இருக்கா பார்த்துக்கோங்க, இல்லை சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் பப்ளிக் அட்ராக்ட் ஆகி வரணும். இப்போ இதை பார்க்குறப்ப உள்ளே வந்தோடனே இன்னும் 2-3 நாளுக்கு முன்னாடி வந்தேன், ஒரு 8-10 நாளுக்கு முன்னாடி கூட வந்தேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சுத்தமாக நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தீங்களா? அங்கே போய் குளிச்சுட்டு வந்தீங்களா? மானசீக முறையில் போய் குளிச்சுட்டு வந்தீங்களா? பாருங்கள் எவ்வளோ நல்ல அழகான பேர் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கூட புது ஆத்மாக்களை கூப்பிட்டுட்டு வந்தாலோ இல்லை நம்ம வந்தாலோ உள்ள கால் வைக்கிறப்பவே, நான் இப்போ கைலாசநாதரை சந்திக்க போயிட்டுருக்கிறேன். நம்ம விபிஜிக்கு பட்டி பண்ண வந்திருக்கிறோம், விபிஜிக்கு சேவை பண்ண வந்திருக்கிறோம், விபிஜிக்காக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறோம். விபிஜின்னு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. கைலாசநாதரை பார்த்து அவர்கிட்ட இருந்த வரத்தை வாங்கி சொர்க்க போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எப்படி லிங்க் பாருங்கள், எப்படி பாபா செட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது இந்த தாட்ஸ் மானசரோவர் இது பாபா அதை டச் பண்ண நாளில் இருந்து அது புது ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கு. அதே போல் இந்த பாக்ய விதாத்தா பவன் கூட, பாக்ய விதாத்தா பவன் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? நான் பாக்ய விதாத்தா பவனில் தங்கியிருக்கிறேன். பாக்ய விதாத்தா முழு உலகமே பாக்கியத்துக்காக தான் உழைக்கிறாங்க. வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, வேலைக்கு போகிறது, படிக்கிறது, படிக்க வைக்கிறது எல்லாமே பாக்கியத்துக்காக தான். நான் ஆத்மா பாக்ய விதாத்தா பவனில் தங்க போகிறேன். அதுதான் பாபா ஸ்மிருதி சு சமர்த்திங்கிறார். நினைவின் மூலமாக சக்திசாலிங்கிறது ஒன்று நினைக்கிறோம், இதன் மூலமாக சக்திசாலி ஆகிறோம். இன்னொன்று இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைக்கிறப்போ அந்த ஸ்மிருதிசே சமர்த்தி சக்திசாலி. அதெல்லாம் நமக்கு தெரியல. ட்ராமாவில் என்ன இருக்குன்னு அது மணிவண்ண பதில் எல்லோரும் கையை தூக்க சொன்னார். 1 வருஷத்தில் கையை தூக்கியாச்சு. நமக்கு தெரியாது என்ன ஆகுதானோ. அவர் நினச்சா என்ன வேணுமானாலும் பண்ணிட்டு போவார். இது எல்லாத்தை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், வைகுண்டத்துக்கு எப்படி போக முடியும், கைலாசத்துக்கு எப்படி போக முடியும். பக்தி மார்க்கத்தில் கூட கைலாசத்துக்கு போகிறவங்க, மானசரோ போகிறவங்க எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு போகிறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி பாபா முரளியில் என்ன சொன்னார்? ஏக் விருத்தா, ஏக் விருத்தா, ஏக் விருத்தா. உங்கள் விருத்தியில் அந்த ஒருத்தர் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஏக் விருத்தா மூலமாக தான் நீங்கள் ருஹானியத்து ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆன்மீகத்தினுடைய அடையாளம் எண்ணம், சொல், செயல்ல பவித்திரதா. இந்த 3 பாயிண்ட்டே போதும். அப்போ பாருங்கள், இந்த ஒரு ஸ்டேஜ் அடையிறதுக்கு நல்ல ஒரு புருஷார்த்தம் செய்கிறதுக்காக பாபா வாய்ப்பை கொடுத்துருக்காரு. எல்லோரும் நல்லா புருஷார்த்தம் பண்ணுறதுக்காக எனது சமஸ்காரம், எனது அடையாளம் எல்லோரும் நல்லா பண்ணிங்க. ஆனால் எப்படியோ கடைசியில் நம்பர் வரத வருது. எல்லோரும் ஒரே மாதிரி மார்க் எடுக்க மாட்டாங்க. எனது சமஸ்காரம், எனது அடையாளம். அதுக்கப்புறம் இப்பத்தினுடைய திட்டம் ரக்ஷா, பாதுகாப்பு. பாதுகாப்பு எப்படி வரும்? நம்ம அப்படியே ராக்கி கட்டிட்டு போயிட்டோம், அது ஒரு பாதுகாப்பு தான். யாருக்கோ உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு ஃபீவரு, அதுக்கு வேற வாமிட்டிங் வந்தது, யார்கிட்ட போய் ஒரு கயிறு கட்டுவாங்க, அதுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ மானசீகமாக ஜென்ம ஆத்மா நான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா பாருங்க, இந்த மாதம் நமக்கு அழகான மாதம் கிடச்சிருக்கு. எத்தனை விஷயங்கள் இருக்குது. சுதந்திர தினத்தை கொண்டாடுறது ஒரு பக்கம், ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடுறது ஒரு பக்கம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது ஒரு பக்கம், விநாயகர் சதுர்த்தி பண்ணுறது இது ஒரு பக்கம்,
உலகம் ஃபுல்லாக சுற்றி ராக்கி கட்டக்கூடிய நிகழ்ச்சி இதோ ஒரு பக்கம். இதுக்கிடையில் முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. ஸ்வரக்ஷக். ஸ்வரக்ஷக் சுயத்தை பாதுகாக்க தெரியலன்னா மற்றவங்களை பாதுகாக்க முடியாது, யஜ்யத்தையும் பாதுகாக்க முடியாது. கடவுள் நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு, யஜ்ய பாதுகாவலர். யஜ்யங்கிறது 5 பேர் 10 பேர் கிடையாது. 5 பேர் 10 பேருடைய சமஸ்காரம் ஒரே மாதிரி கிடையாது. பல லட்சம் ஆத்மாக்களுடைய பல லட்ச சமஸ்கார சுபாவம், பல லட்சம் ஆத்மாக்களோட எங்கெங்கெல்லாம் கணக்கு வழக்கு இருக்கோ அங்கெல்லாம் முட்டி மோதாமல் பாதுகாப்பாக இருக்கணும். யஜ்யத்தை பாதுகாக்கிறது, இத்தனை பல கோடி ஆத்மாக்களை நான் பார்க்கணும். ஸ்வரக்ஷக சுயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்காக தான் இப்போ ராக்கியில் நமக்கு அந்த பவித்திரத்தா பற்றி நிறைய விஷயங்கள் வந்தது. பவித்திரத்தா இல்லைன்னா ஸ்வரக்ஷகன் ஆக முடியாது. பவித்திரத்தா நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸ்வரக்ஷக் அப்படின்னாலே பவித்திரத்தா அப்படின்னாலே இது 2 ஒன்று தான். அதுக்கு சில விஷயங்கள் இந்த வருஷத்தில் உறுதி எடுக்க சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் உறுதி எடுத்து நம்ம ராக்கி கட்டுவோம். பட் இந்த வருஷத்தில் கைப்பட எழுதணும். எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்களா? கைப்பட எழுதணும் சகோதரிகளே. இல்லைங்கிறாங்க, தெரியாதுங்கிறாங்களே. ராக்கி கட்டுறப்போ கைப்பட எழுதி நம்ம பெரிய குண்டிகை இருக்குது பாருங்க, என்னென்னமோ வச்சுருக்காங்க, பாக்ஸாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே நம்ம போடணும். இப்போ அந்த கைலாசநாதர்கிட்ட கேட்கணும், பாபா கிட்ட பேசணும். பாபா இந்த நேரத்தில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் வந்திருக்கு, இந்த ஒரு நியமம் ஏன் வந்திருக்கு? இப்போ நம்ம சிலருடைய அதாவது அந்த தாதிஜியினுடைய கிளாஸில் நம்ம கேட்குறோம். இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய நேரத்தில் இது கடைசி நேரம். உலகமே மேரா பாபா மேரா பாபா மேரா பாபா ஆகையான்னு சொல்லுவாங்களாம். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பாபா என்னுடையவர், என்னுடைய பாபா வந்துட்டாருன்னு ஒரு பக்கம் இந்த வேலை ஒரு பக்கம் நடக்குதா. இன்னொரு சைடில் இன்னொரு பக்கம் மரம் இலெல்லாம் காஞ்சி ஒரு சின்ன காற்றடிச்சது, இலெல்லாம் கீழே விழுந்துடுமா. பிராமண ஆத்மாக்களுடைய இந்த மரத்தினுடைய இலைகள் கீழே உழுகக்கூடிய நேரம். கேட்குறீங்களா? அக்ஞானி ஆத்மாக்கள் எல்லாருமே என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்னுடைய பாபாங்கிறாங்களா? பாபா கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருந்தவங்க, இப்படி இருந்தவங்க அந்த பவித்திரத்தாங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டில் வீக்கான காரணத்தினால அந்த சின்ன காற்று, அது எந்த மாதிரி காற்றோ தெரியாது, ஒரு சூழ்நிலை உருவாகி அந்த மரத்தில் இருந்த இலை கீழே உளுந்துட போகுது. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த ராக்கி கட்டுறப்போ அப்படி திட சங்கல்ப வைக்கணும், பாபா உயிரே போனாலும் ப்ளீஸ் அந்த மேலிருந்த கீழே உளுந்தாச்சு, உழுகுது இலை, நீ சொன்ன இல்லையா, அந்த உழுகக்கூடிய ஆத்மாக்கூடிய லிஸ்ட்டில் நான் வரமாட்டேன், வர முடியாது, என்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ பாபா, இந்த பந்தனத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் இயற்கையினுடைய சீற்றங்கள், அது நம்ம நினச்சியே பார்க்கல, அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ வரப்போகுது. இந்த நேரத்தில் எனக்கு உனக்கு இருக்கக்கூடிய இந்த பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். இந்த பந்தத்தில் 1% கூட, இந்த உறவில் இந்த சம்பந்தத்தில் 1% கூட குறைவு இருக்கக்கூடாது. அந்த சங்கல்பம் வச்சு நம்ம இந்த வருஷத்தில் ராக்கி கட்ட போகிறோம். ஓகேவா?
ஓகேவா? ஒரு பக்கம் மேரா பாபான்னு நம்பிக்கை சொல்லுவாங்க, பாபா பாபா பகவான் வந்துட்டார் பகவான் வந்துட்டார். இன்னொரு பக்கத்தில் மரத்துடைய இலை எல்லாம் கீழே விழுகுது. நம்ம இப்போ நடுவில் நிற்கிறோம், இந்த இலை கீழே விழுகக்கூடாது. அப்போ எவ்வளோ தன்னை பார்க்குறதுக்காக தனக்குள்ளே போய் தனக்கு பாபாவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அதிகப்படுத்தி, ஆன்மீகத்துடைய அனுபவங்களை அதிகப்படுத்தி, சக்தியை அதிகப்படுத்தி என்னை பாதுகாக்கணும், உலக மக்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிமித்தமாக இருக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். நமக்காக வந்து ஸோ இப்போ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரக்ஷா பந்தனோட ஃபஸ்ட்டு நம்முடைய அன்பு சகோதரிக்கு நம்ம எல்லார் சார்பாக நம்ம ராக்கி கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கட்டுவாங்க. ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்முடைய அன்பு சகோதரிக்கு பூங்கொத்து அளித்து வரவேற்பதற்காக சகோதரி பிந்து சகோதரி அவங்க வராங்க. ஓகே, ராக்கி கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் அப்லேருந்து நமக்கு ராக்கி வந்து எல்லா சென்டர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. மெயின் சென்டர்ஸ், சரி முக்கியமான கீதா பாடசாலை அதுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த ராக்கியெல்லாம் இப்போ நம்ம அன்பு சகோதரி அந்தந்த சென்டர் சகோதரிகளுக்கு இப்போது நம்ம கொடுக்க போகிறாங்க. ஒருத்தராக வந்து ராக்கி வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சகோதரிக்கு ராக்கி கட்ட போகிறோம். விபிஜிக்கான ராக்கி வந்து நம்முடைய அன்பு சகோதரிக்கு மனோ சிஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. வைகுண்ட பீஸ் கடனுக்கான ராக்கி. அப்புறம் அடையாருக்கான ராக்கி வந்து நம்முடைய சகோதரி வந்து மனோ சிஸ்டருக்கு தருவாங்க. அடையாருக்கான ராக்கி, அடையார். ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் கொஞ்சம் ரெடியாக இருங்க. அடையார் ராக்கி ப்ளீஸ் சிஸ்டர்ஸ், அடையார் ராக்கி எடுத்துருவாங்க. அடையாரோட ராக்கி வந்து நம்முடைய பெரிய சிஸ்டர் மனோ சிஸ்டருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து மயிலாப்பூர் ரெடியாக இருங்க. அடுத்ததெல்லாம் மயிலாப்பூருக்கான ராக்கி சொர்ணலட்சுமி சகோதரி அவங்க வாங்கிக்கிறாங்க. மடிப்பாக்கம் அண்ட் பள்ளிக்கரணைக்கான ராக்கி சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் வாங்கிக்கிறாரு. ஷோலிங்கநல்லூர் விஜயலட்சுமி சிஸ்டர் வாங்கிக்கிறாங்க. ராமாபுரம் நெக்ஸ்ட் நான் அடுத்த சென்டர்ஸ் தான் சொல்லிக்கிறேன். ராமாபுரம், நந்தம்பாக்கம், வேளச்சேரி, திருப்பூர் எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருங்க. ஷோலிங்கநல்லூர் ராக்கி விஜயலட்சுமி சகோதரி அவங்க வாங்கிக்கிறாங்க. ராமாபுரத்தோட ராக்கி வந்து பிந்து சகோதரி வாங்கிக்கிறாங்க. வேளச்சேரி ராக்கி மைத்திரி மாதாஜி வாங்கிக்கிறாங்க. திருப்பூரூர் ராக்கி லீலா சிஸ்டர், திருப்பூரூர் கண்டிகை ரெண்டுத்துக்குமே லீலா சிஸ்டர் வாங்கிக்கிறாங்க. திருவான்மையூர் பானுரேகா சிஸ்டர் வாங்கிக்கிறாங்க. பெருங்குடி செம்பாக்கம் காயத்ரி சிஸ்டர் ராக்கி வாங்கிக்கிறாங்க, அவங்க சென்டருக்கான ராக்கி. கல்பாக்கம் வசுந்தரா சிஸ்டர், சரவணன் பிரதர், மரக்காணம் சரவணன் பிரதர் வராரு. மரக்காணம் கொஞ்சம் பிரதர்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்து. போரூர், கோவூர், ஆலப்பாக்கம் மகேந்திரன் பிரதர் வராதனால ஸ்வர்ணா சிஸ்டர் வாங்கிக்கிறாங்க. போரூர், கோவூர், ஆலப்பாக்கம். மரக்காணம் சரவணன் பிரதர் வாங்கிக்கிறாரு. கேளம்பாக்கம் பிரதீஷா சிஸ்டர், நாவலூர் கேவலம்பாக்கம் அண்ட் நாவலூர் பிரதீஷா சிஸ்டர் வாங்கிக்கிறாங்க. மேடவாக்கம் தீனஷா சிஸ்டர், ஆழ்வார்பேட் ஜெயஸ்ரீ சிஸ்டர், மகாபலிபுரம், செய்யூர், கூவத்தூர் எல்லாத்துக்கும் புவனேஸ்வரி மாதாஜி வராங்க. எல்லோரும் கொஞ்சம் உடனே வந்து வாங்கிக்கோங்க. மரக்காணம் இதெல்லாம் கொஞ்சம் கை தட்டலாம். மரக்காணம் ஆத்மாக்கள்லாம். மகாபலிபுரம் செய்யூர் வாங்கிட்டீங்களா? மகாபலிபுரம், செய்யூர் அண்ட் கூவத்தூர் புவனேஸ்வரி மாதாஜி வாங்கிக்கிறாங்க.
எல்லா சென்டர்ஸ் வாங்கியாச்சுல. கல்பாக்கம் சொல்லியாச்சு. வசுந்தரா சிஸ்டர் கல்பாக்கம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்முடைய சகோதரிக்கு எல்லாருமே ராக்கி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ராக்கி கட்டக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ சிஸ்டருக்கு ஃபஸ்ட்டு திலகம் வைக்கிறதுக்காக சகோதரி லீலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்து ராக்கி கட்டுறதுக்காக மனோ சகோதரி ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கிறேன். டோலி கொடுக்கறதுக்காக விஜயலட்சுமி சிஸ்டர், வரதான் கொடுக்கறதுக்காக மைதிலி மாதாச்சி எல்லாருமே தயாராக இருங்க. ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு திலகம் வைக்கிறாங்க. நம்ம எல்லார் சார்பாக நம்ம அன்பு சகோதரிக்கு சகோதரி லீலா அவர்கள் திலகம் வைக்கிறாங்க. எல்லாம் கை தட்டலாம் ஜோரா. செகண்ட் ஆனிவர்சரி, ஜிபிஜி செகண்ட் ஆனிவர்சரி, அதுக்காக ஒரு அற்புதமான க்ரீட்டிங் கார்டு இருக்கு. ஹாப்பி செகண்ட் ஆனிவர்சரின்னு இருக்கு. ஹாப்பி ரக்ஷா பந்தன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கார்டாக இருக்கு. ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் சிஸ்டருக்கு இப்போ ராக்கி கட்ட முடியும். அதுக்காக ஒரு சிலருக்காக இப்போ ராக்கி கட்டுறாங்க. அந்த ஒரு சிலர் மட்டும் மேடைக்கு வருமாறு அன்புடன் வைக்கின்றேன். பிரமிளா பகன் கொஞ்சம் மேலே வருமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். பிரமிளா பகன், இந்திரன் மாதாஜி அண்ட் மகாலட்சுமி மாதாஜி கொஞ்சம் மேடைக்கு வருமாறு அன்புடன் வைக்கின்றேன். சிஸ்டருக்கான ஒரு வரதானம். ஒரு மியூசிக் கொஞ்சம் குறைங்க. சிஸ்டருக்கு பாபா இன்னைக்கு என்ன வரதானம் கொடுத்துருக்காருன்னா, செய்யும் செயலில் பொறுப்பையும் பணிவையும் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்திலும் பாருங்க, நீங்கள் செல்ஃபோன் ஆன் பண்ணி பவரே வந்துடுச்சு. எல்லாம் பவர்ஃபுல் ஆன் பண்ணி அப்படி நீங்கள் செக் பண்ணல. நல்லா நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு எல்லாரும் செல்ஃபோனோட அந்த டார்ச் ஆன் பண்ணி நீங்கள் அங்கேருந்து விளக்கேற்றுற மாதிரி காட்டலாம். எல்லோரும் சேர்ந்து விளக்கேற்றோம். இப்போ எல்லோரும் சார்பாக இப்போ சிஸ்டர் வந்து கேக் கட் பண்ணுறாங்க. விரதம் வச்சு கிட்ட வாங்க.